மை லவ்ஸ். இன்னைக்கு நம்ம 2024 வெளியான சீக்ரெட் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கேஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லருங்க. நம்ம ஹீரோ கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்காக வராருங்க. வந்த இடத்துல நாடி ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வருதுங்க. இவரோட ஜாதகத்துல இவருக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்ட்டு. என்னங்க சொல்றீங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு, இப்போ போய் கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, அப்படியா, எதுக்கும் அந்த பொண்ணோட டீட்டெயில கொடுங்க, செக் பண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட டீட்டெயில வாங்கி செக் பண்ணி பார்த்தா அங்கதான் ஒரு அதிர்ச்சி. அந்த பொண்ணுக்கு ஆயுஸ் கிடையாதுப்பா, கொஞ்ச நாள் அவ இறந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விதியை இவர்னால வெல்ல முடிஞ்சுதா அப்படின்றது தான் இந்த படமே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மெசேஜையும் வச்சிருப்பாங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 பேர்த்த காட்டுறாங்க கைஸ். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். மொத்தமா இவங்க 3 பேரும் சேர்ந்து கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக. யாருக்கு கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு மூர்த்தி அப்படின்றவருக்கு தாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட திருமணம் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால இவங்க கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு திருமணத்துக்காக வராங்க. இவங்க 3 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி டிராவல் பண்றாங்க. போற வழியெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. ஃபைனலி திருமணம் நடக்கிற இடத்துக்கும் வராங்க. திருமணம் கோயில்ல நடக்குதுங்க. அங்க வந்து அந்த திருமணத்தை பார்த்துட்டு அந்த திருமண நிகழ்ச்சியில சில பல உதவிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு திருமணம் முடிஞ்ச உடனே இவங்க 3 பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த கோயில் ஸ்ட்ரீட்ல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கங்க ஜோசிகாரங்களோட பேனர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு நாடி ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு இடம் வந்ததும் நிப்பாட்டி கண்டிப்பா பார்த்தே ஆகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணுங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஜோசியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, போய் வெயிட் பண்ணுங்க, சார் வருவாரு அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அங்க வந்ததுல சுத்தமா உடன்பாடே கிடையாதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு அந்த ஜோசிகாரர் வராரு. இவங்களை பார்த்து நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாடி ஜோசியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. நாடி ஜோசியத்திலேயே பல கேட்டகரி இருக்கும் போல, அதுல என்ன நாடி ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு கேட்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, பேசிக்கா நான் வந்து பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு எம்டி ஷீட் எடுத்து அதுல கட்டவிரலோட கைரேகையை வச்சு உங்க பேரு, பிறந்த இடம், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதி கொடுங்க, நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா கட்டவரல் கைரகையை வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஜோசிகாரரும் பாத்தீங்கன்னா ஓலைச்சோடி எல்லாம் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி, நீங்க இந்த ஒலி சம்பந்தப்பட்ட ஜாப்ல தான் இருப்பீங்க கரெக்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, நான் சினிமால கேமராமேனா இருக்கிறேன், லைட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண வேண்டியதும் என்னோட ஜாப் தான் அப்படின்னு சொல்ல, அப்ப என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை சொல்றாருங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இதே வேலையை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா கூடி சீக்கிரம் அந்த வேலையில ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும். அதனால நீங்க இந்த வேலையை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வேலை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு இந்த ஜோசிகார் சொல்றாருங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஜோசிகார் பாசிட்டிவா சொன்னதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு பரவாயில்லடா பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோட கட்டவரல் ரேகையை அந்த பேப்பர்ல வச்சு ஹீரோட பர்சனல் டீடைல்லாம் எழுதி கொடுக்க, இந்த ஜோசிகாரும் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வராரு. நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோட ஃப்ரெண்டு இவனோட கல்யாண வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த ஜோசிகாரும் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ஹீரோடைய ஜாதகத்துல இவருக்கு கல்யாணமே இல்லை அப்படின்னு தான் வந்திருக்குது, இவருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்ல, என்னங்க வளரிட்டு இருக்கீங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்ல சான்ஸே கிடையாது, வேணா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட டீட்டெயில கொடுங்க, நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க. சரி, எதுக்கும் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறாரு. அதையே வச்சு இந்த ஜோசிகாரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்றாருங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, அந்த பொண்ணுக்கு ஆயுசே கிடையாது, அந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல சாக போறா அப்படின்ட்டு. அது கேட்டதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆல்ரெடி நான் இதுல நம்பிக்கை இல்லைன்ட்டு தான் வந்தேன், என்னடா இந்த ஆள் இப்படி நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அந்த ஜோசிகார் சொல்றாரு, என் மேல இப்படி கோச்சிட்டு போறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்றேன், நீங்களா தான் வந்தீங்க, நீங்களா தான் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதுல இருக்கிறத சொன்னா என் மேல கோச்சிக்கிறீங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஹீரோட ஃப்ரெண்டு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சாமி அப்படின்னு கேட்க, சொல்யூஷனா அப்படின்னு திரும்பி பார்க்கறாரு. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க, சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சீக்ரெட் அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளே தெரிஞ்சுப்போம். இவங்க 3 பேரும் திரும்ப ஊருக்கு கிளம்புறாங்க. எவ்வளவு ஜாலியா திருமணத்துக்காக இந்த ஊருக்கு கிளம்பி வந்தாங்களோ, போகும்போது ஒரு மாதிரி அப்செட்டா தான் போயிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ஜோசிகாரங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க, காசுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பட்டுன்னு காரை விட்டு இறங்கிடுறாரு. ஹீரோ காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அபர்ணா கிட்ட சொல்லுவாரு, ஜோசிகாரங்க சொல்றதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஹீரோ சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவரு முன்னாடி அவங்கலாம் ஃப்ராடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க.
ஆக்சுவலா ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதனால ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணு எப்படி கனெக்ட் ஆனாங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய ஃபேமிலி கப்பல்ல நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்க ஹீரோனுடைய ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. மைக்க வாங்கி ஹீரோயின் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோனுடைய ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலிக்கு ரிலேட்டிவ் தான். அங்க வச்சுதான் முறையா நம்ம ஹீரோயினை ஹீரோடைய அம்மா அப்பா பாக்குறாங்க. ஹீரோடைய அம்மாக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போனதுனால டைரக்டா போயிட்டு ஹீரோனுடைய அம்மா கிட்டேயே பேசிடுறாங்க. என் பையன் மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஜாப் பார்த்துட்டு இருக்கான், உன் பொண்ணை எனக்கு மருமகளா தரியா அப்படின்னு டைரக்டாவே கேட்டுறாங்க. அவங்களுக்கும் இதுல சந்தோஷம் தான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஹீரோடைய அம்மா ஒரு மெசேஜ் போட்டு விடுறாங்க. அந்த பொண்ணோட போட்டோவை தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு யாருமா அது அப்படின்னு கேட்க, நம்ம ரிலேட்டிவ் தான், உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு, ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆமா கல்யாணம் அப்படின்றது சிம்பிளான விஷயம் கிடையாது, ஒரு பொண்ணோட போட்டோ மட்டும் பார்த்தா பார்த்தாது, கொஞ்சம் பழகணும் பேசணும் அப்படிங்கும்போது, உனக்கு என்ன பேசணும் அவ்வளோதானே, நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன், நீ அந்த பொண்ணுகிட்ட பேசு அப்படின்னு ஹீரோடைய அம்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நம்பரை வாங்கிக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, எனக்கு கல்யாணம்னு வரும்போது ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, எல்லாம் நல்லபடியாக அமையும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹாய்னு மெசேஜை போடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அபர்ணா மீட் பண்ணுறதுக்காக வராருங்க. அபர்ணா பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க வீட்டில் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, டான்ஸ் கிளாஸ் எல்லாம். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, பேர் ஸ்ரேயா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அந்த பொண்ணை நீ போய் பார்த்தே அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நேரில் பார்க்கல, ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்ளை வரவே இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டேன், அப்புறம் என்னை பிளாக் பண்ணிருச்சு அப்படின்றாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை நான் அன்பிளாக் பண்ணிருச்சு அப்படின்றாரு. அப்போ ரூட் ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் உன்னோட அம்மாவோட செலக்ஷன் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்ரேயாவே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஹீரோ ப்ளே பண்ணி பார்க்குறாரு. எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நீங்கள் ஃபார்மா லைனில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த வாய்ஸ் மெசேஜை ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறத ஹீரோடைய அம்மா வந்து பார்த்துடுறாங்க. பரவாயில்லையே ரெண்டு பேரும் செட் ஆயிட்டீங்க போல அப்படின்ட்டு ஹீரோடைய அம்மா வீட்லயே ரெடி பண்ண ஒரு எண்ணெயை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த எண்ணெயை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குற மாதிரி ஸ்ரேயாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போய் அந்த எண்ணெயை கொடுத்துட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் ஸ்ரேயா வெளியில் வரவே இல்லை. அப்படியே லைட்டாக உள்ள எட்டி பார்க்குறாரு. அதை வச்சே ஸ்ரேயாவோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ ஸ்ரேயாவை தேடுறீங்களா, அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி இன்னொரு நாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அந்த நேரம் பார்த்து அப்புறம் நான் கால் பண்ணி உனக்கு ஒரு லொக்கேஷன் அமைச்சிருக்கேன், உடனடியாக கிளம்பியோ அப்படின்ட்டு, என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ வந்தே ஆகணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அவசரமாக ஹீரோ அந்த இடத்துக்கு போறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஒரு ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஏதோ மேரேஜ் ஈவெண்ட் நடக்கும் போல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே போய் அபர்ணாவை ஒரு மீட் பண்றாருங்க. அபர்ணா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு நேராக மேக்கப் ரூம் கிட்ட போறாங்க. அங்கே போய் பார்த்தா மேக்கப் ரூம்ல நம்ம ஸ்ரேயா நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ரேயா வேற யாரும் கிடையாதுங்க, அபர்ணாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. போட்டோ பார்த்த போது எனக்கு பெருசா தெரியல, நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயும் ஸ்ரேயாவையும் அபர்ணா பேச வைக்கிறாங்க. முறையே அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம ஸ்ரேயா உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஸ்ரேயா அந்த கதையை சொல்கிறாங்க. ஸ்ரேயாவுக்கு ஒரு லாயர் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துருக்குதுங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் அந்த லாயர் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சிருக்காரு. ஸ்ரேயாவும் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே வச்சு இந்த லாயர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை பற்றி எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, நீ காலேஜில் எல்லா பசங்ககிட்டையும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பியாமா, உன்னோட கேரக்டர் மோசமான கேரக்டராமா அப்படின்னு பேசுகிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு ஸ்ரேயா சொல்லும்போது, நீ வேர்ஜினா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுறாரு. அதை கேட்டதும் நம்ம ஸ்ரேயாக்கு ஒரு மாதிரி இடி உழுந்த மாதிரி ஆயிடுது. இப்படியெல்லாம் பேசி சந்தேகப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அங்கேயே ரிங்க கழட்டி வச்சுட்டாங்க. இப்படி தான் அந்த திருமணம் நின்று போயிருக்கும். அதனால தான் மேரேஜ் லைஃப் நினச்சி அவங்க ரொம்ப பயப்படுறதா சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சொல்கிறாரு, நான் அந்த பையன் மாதிரிலாம் கிடையாது, என்ன நீ முழுசாக நம்பலாம், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இவங்க வீட்டில் மேரேஜை பற்றி எல்லாம் பேசவே இல்லைங்க. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் மனசுக்குள்ள ஒருத்தர் ஆசையை வளர்த்துக்கிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றது நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த ஆஃபீஸ்க்கு ஸ்ரேயா கிளம்பி வராங்க. பரவாயில்லையே ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆஃபீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்ரேயா சொல்றாங்க. அப்படியா, இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமா தெரிஞ்சு வச்சுக்க, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ரன் பண்ண போறோம், இது நம்ம ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இவர் உடனடியா ஒரு இடத்துல மெடிசன் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பி போறாரு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை அவங்க அம்மாவை டான்ஸ் ஆடுறதுக்காக வர
சொல்லி இவங்க 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லோருமே ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு எல்லோரும் இந்த கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் எண்டில் இவங்களுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்காரங்களும் பேசியே முடிச்சிடுறாங்க. சிம்பிளாக இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிஞ்சிருக்கு போல. இந்த டைமில் தான் வந்து இவங்க ஃப்ரெண்டு மூர்த்திக்கு திருமணம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு செத்துருவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரொம்பவே அப்செட்டில் இருந்துட்டு இருக்காரு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, சாகிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் வந்து நரகமாயிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிடுவா அப்படின்னு நினச்சி இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரிட்டன் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே தூங்கிடுறாருங்க. போலீஸ்காரங்க ஹீரோடைய சட்டையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஒரு கனவு. விருக்குன்னு பயந்து எந்திரிச்சிடுறாரு. இவர் பயந்து எந்திரிச்சதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டும் அப்புறம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் இவர் சொல்றாரு, போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி அடிக்கிற மாதிரி கனவு கண்ட அப்படின்ட்டு. சரின்னு அப்போதைக்கு சமாதானப்படுத்தி ஹீரோவை கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அபர்ணா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டா சில சமயங்கள்ல படிச்சிரும். இதே மாதிரி தான் என்னோட அம்மாவும் அப்பா சாகிற மாதிரி கனவு கண்டாங்க. கடைசியில் உண்மையிலேயே அதே மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதையும் இதையும் சொல்லி உளறிட்டு இருக்காதரா, வண்டி எடுறா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அபர்ணாவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள இந்த ஜோசிகார் சொன்னது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சுங்க. அதையே திரும்ப திரும்ப யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றதெல்லாம் இவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு செத்து போயிடுவா, அவளுக்கு ஆயுஸ் கம்மி அப்படிங்கும் போது தான் இவருக்கு ரொம்ப வேதனையா இருந்துட்டு இருக்கு. ஸ்ரேயா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் போனே எடுக்க மாட்டேன்றாரு. மெசேஜ் பண்ணாலும் பெருசா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு. ஒரு மாதிரி தனிமையிலேயே உட்காந்து இதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்ணீர் அஞ்சலி பேனர் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாருங்க. அந்த பேனர்ல வேற யார் போட்டோவும் இல்ல, ஸ்ரேயாவோட போட்டோ தான் இருக்குது. ஸ்ரேயா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நடு ரோட்ல அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து பட்டுன்னு ஹீரோ கண்மொழிக்கிறாருங்க. இது எல்லாமே ஹீரோடைய கனவு தான். அடுத்த நாள் காலையில ஸ்ரேயாவை ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க, அதை ஏமா கேட்குற, ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே இருக்கிறான், ரூம்குள்ளே தான் இருக்கிறான், நீயாவது போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஸ்ரேயா ரூம்குள்ளே போகிறாங்க. இவர் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, ஏதாவது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போன இடத்துல என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை ரொம்ப நரக வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையனோட அப்பா அம்மாவை பார்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. இதே மாதிரி என்னோட கல்யாணத்துலயும் நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசுறாருங்க. உடனே ஸ்ரேயா பாத்தீங்கன்னா, இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் வேற வேற கிடையாது, நம்மளாம் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. தொடர்ந்து ஹீரோ அப்செட்டாகவே சுற்றிட்டு இருக்கிறத ஹீரோடைய அப்பா கவனிக்கிறாரு. இங்கே வாடா உட்காரு, கொஞ்சம் பேசணும், உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுனாலும் உங்கள் அப்பா கிட்ட ஓப்பனாக பேசலாம், தைரியமாக பேசு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடச்சி பேசிடுறாருங்க. இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போனோம், ஜோசிகாரங்களை பார்க்கறதுக்காக போனோம், எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என் ஃப்ரெண்டு தான் தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டான், அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அவளோட ஆயுசு கம்மி அப்படின்ட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா இந்த உலகத்தில் விதின்னு ஒன்று இருக்குது, விதிப்படி தான் எல்லாமே நடக்கும், விதிப்படி தான் நடக்கணும்னா அது நடந்துட்டு போட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்கிறாரு. அந்த ஜோசிகாரரை நீ போய் கண்டிப்பா பார்க்கணும், அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றது விதி, அதனாலதான் நீ தனிப்பட்ட முறையில் வேண்டான்னு சொன்னாலும் உன் ஃப்ரெண்டு மூலமா நீ அந்த இடத்துக்கு போய் அந்த ஜோசிகாரரை மீட் பண்ணியிருக்கிற, அது மாதிரி தான் எல்லாமே அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோனால நிம்மதியாவே இருக்க முடியலங்க. இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஹீரோவும் அபர்ணாவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இவரு தான் சினிமாவில் கேமராமேனாக இருந்துட்டு இருக்காரு. ஷார்ட் முடிச்சுட்டு இவங்களை வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூர்த்தி ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் பற்றி சொல்லியிருந்தான், நம்ம எதுக்கும் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் மூர்த்தியை மீட் பண்றதுக்காக வராங்க. மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அவர் வேற யாரும் கிடையாது, என்னோட ப்ரொஃபசர் தான், அவரு பிலீவ் இன் யூ அப்படின்ற ஒரு கோட்டுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே வழி நடத்துவாரு, அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் இதை பத்தி மட்டும் தான் பேசுவாரு, அந்த மதத்தை சார்ந்தவர் அதை பத்தி மட்டும் தான் பேசுவாரு அப்படின்னு ஒரு மதத்துக்குள்ள அவரை வந்து உள்ளடக்க முடியாது, அவர் எல்லா மதத்துல இருக்கக்கூடிய சயின்டிபிக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாரு, அவரை போய் பார்க்கலாம், கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு மூர்த்தி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா அந்த மேத்யூ அப்படின்ற நபரை காட்டுறாங்க. அவரு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம். அந்த வியாபாரி ஒரு தெருவில் கடை போட்டிருந்தாராம். இந்த மாதம் நல்லா சேல்ஸ் ஆகிருக்குது, ஆனால் அடுத்த மாதம் ஒரு மோசமான மாதம் அப்படின்றதுனால கண்டிப்பாக சேலே ஆகாது, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த ஒரு வியாபாரி மட்டும் கொஞ்சம் மாற்றி திங்க் பண்ணாராம். ஒரு பெரிய போர்டை கொண்டாந்து கடை முன்னாடி வச்சாராம், எங்கள் கடையில் ஆஃபர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபரை பார்த்ததும் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுக்கு அந்த பொருள் தேவையே இல்லை அப்படின்னாலும் ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாங்களாம். மற்ற வியாபாரிங்களாம் இந்த மாதம் ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை, நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வியாபாரி
வியாபாரி மட்டும் மாற்றி யோசிச்சு அவங்க கடையில் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு கஸ்டமர்ஸோடைய அட்ராக்ஷனை வாங்கி உள்ள இருக்கிற நார்மல் ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணி ஏகப்பட்ட டர்ன் ஓவரை பண்ணிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பிலீவ் இன் யூ. அந்த வியாபாரி அவரை நம்பினதுனால தான் அவர்னால மேலே வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மேத்யூஸ் அப்படின்ற நபரை மீட் பண்றதுக்காக வராங்க. வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்த ஜோசிகார் சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. அவர் ஒரு டுபாகூர் ஜோசிகார் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, கேமராமேன், அவரோட வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்திருக்குது. அவருக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைச்சிருக்குது. அதனால ஹீரோட வாழ்க்கையிலும் அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த மேத்யூஸ் சயின்டிஃபிக்கான சில விஷயங்களை எல்லாம் சொல்றாருங்க. அதெல்லாம் எதுவுமே நமக்கும் புரியல, ஹீரோக்கும் புரியல. ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடுறாரு. இங்க பாருங்க சார், நான் கல்யாணம் பண்றதுனால தான் அந்த பொண்ணு சாவான்னு இருந்ததுன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இந்த மேத்யூஸ் ஒரு கதை சொல்றாருங்க. ஒரு முறை அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு, செவுத்துல நீ போய் ஒரு விஷயத்தை எழுதணும். கான்செப்ட் என்ன அப்படின்னா, கஷ்டமாக இருக்கிறவன் அதை பார்க்கும்போது சந்தோஷப்படணும், சந்தோஷமாக இருக்கிறவன் அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி என்ன வேணாலும் எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோருமே அதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன இவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு போய் பார்த்தா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. கஷ்டமாக இருக்கிறவன் அதை பார்க்கும்போது நம்ம கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுவான். சந்தோஷமாக இருக்கிறவன் அதை பார்க்கும்போது என்னைக்கா இருந்தாலும் திரும்ப நம்ம அதே நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். இப்போ ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட உயிரை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க, ஒன்று பண்ணுங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு காலையில் வாங்க, நான் இதை பற்றி யோசனை பண்ணிட்டு நாளைக்கு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேத்யூஸை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த மேத்யூஸ் ஹீரோவை பார்த்து, நான் நல்லா யோசனை பண்ணிட்டேன், இதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீ வந்து ஒரு 3 பேர்த்தோட உயிரை காப்பாற்றிட்ட அப்படின்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கொச்சின் பீச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னடா இதுனா விளையாட்டா தெரியுதா, 3 பேர்த்தோட உயிரை காப்பாற்று அப்படின்னா எப்படி காப்பாற்றுறது, எப்போ ஏமா சாவறான் அப்படின்றதே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம போய் 3 பேர்த்த உயிரை காப்பாற்ற முடியும், அவர் சொல்கிற மாதிரி 3 பேர்த்தோட உயிரை காப்பாற்றணும்னா நான் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் போய் கடலுக்குள்ளே குதிச்சிடுறாங்க. தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான் போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம குடுகுடுன்னு ஓடி போய் அவரும் குதிச்சிடுறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோக்கு நீச்சலே தெரியாதுங்க. சுத்தி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற யாருக்குமே நீச்சல் தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் தாங்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் யாருமே உள்ள குதிக்கல. போட்ல கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில ஹீரோ வந்து தத்தளிச்சிட்டு இருக்காரு. குதிச்சான் இல்லையா, அந்த பையன் வந்து ஹீரோவை காப்பாத்தி வெளியில கூட்டி வரான். ஏண்டா உனக்கே நீச்சல் தெரியாது, அப்புறம் எதுக்காடா குதிச்சா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டுறாரு. ஆக்சுவலா ஹீரோ எப்படியாவது ஒரு 3 உயிரை காப்பாற்றி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரை காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறாருங்க. ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறதா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல மெடிசன்ஸை டாக்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே நேரடியாக அந்த டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாக்டர் அப்படியே ரத்த கரையோடு ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அங்கே என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக அந்த டாக்டரை கத்தியால் குத்துறதுக்காக வரான். ஹீரோ போய் தடுத்துறாருங்க. ஹீரோ போய் தடுக்கும்போது ஹீரோக்கும் நெஞ்சில் அந்த கத்தி கீரெல்லாம் விழுது. அதை தாண்டியும் அவன் முன்னேறி கத்தியால் ஒரு வீசுறான். அந்த டாக்டரோட கழுத்தில் ஒரு கீரல் பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை போட்டு அடித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்று கூடி அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த டாக்டரை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. அப்போ தான் அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவன் அந்த டாக்டர் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த டாக்டருக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு உடனே இவனால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறான். ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த டாக்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மார்ச்சரியில் போயிட்டு அந்த டாக்டரோட டெட் பாடியை ஹீரோ பார்க்குறாருங்க. அட்லீஸ்ட் இந்த டாக்டரோட உயிரை இவர் காப்பாற்றிருந்தா கூட ஒரு கவுண்டே ஆயிருக்கும் இல்லையா. ஹீரோ அந்த டாக்டரோட டெட் பாடியை பார்க்கும்போது ஹீரோ மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னா, அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, விதின்னு ஒன்று இருந்ததுன்னா அது நடந்துதான் ஆகும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாமையே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போறாருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டுறாரு, அன்னைக்கும் இதே மாதிரி தான் பண்ணேன், இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், எனக்கு என்னமோ இது உனக்கான ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது, விதியோ ஃபேட்டோ என்னமோ விட்டு தள்ளுடா, என்னமோ அவனை ஆயிட்டு போகுது, விதியை வெல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, அப்பதான் மூர்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க எல்லாருமே இது ஒரு ஆங்கிள் பாக்குறீங்க, நான் இன்னொரு ஆங்கிள் பாக்குறேன், விதியை சேலஞ்சா எடுத்துக்கிட்டோம்னா அந்த சேலஞ்சை வின் பண்ணி கண்டிப்பா விதியை வெல்ல முடியும். மேத்யூ சொன்னாரு, 3 உசுரை இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள காப்பாத்தினா கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. அவன் அந்த 3 உசுரை காப்பாத்துறத சேலஞ்சா எடுத்திருக்கிறான். விதி கூட சேலஞ்சு வச்சு அந்த சேலஞ்சில் வின் பண்ணி விதியை வெல்லணும்னு நினைக்கிறான், இதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி மூர்த்தி பேசுறாருங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றதையும் இவர் சொல்றதையும் கேட்டுட்டு நீ அதையும் இதையும் பண்ணாதரா அப்படின்ட்டு. அவங்க சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட எப்படி ஹீரோ இருக்கிற இடத்துலயே அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது, ஹீரோ காப்பாற்றக்கூடிய இடத்துல நீ
நிற்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அது மேபி கோஇன்சிடென்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா சில பேர்த்துக்கு சிம்பிளாவோ தடங்களாவோ நம்ம கிட்ட காமிச்சு கொடுக்கும், ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஹீரோக்கு இந்த யூனிவர்ஸ் உதவி பண்ணுது அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாருங்க. ஹீரோக்கு மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியில நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு ட்ரேடு சென்டரில் ஒரு அட்டாக் நடந்தது இல்லையா, அந்த டேட்ல அந்த டைம்ல அட்டாக் நடந்த அதே ஃப்ளோர்ல ஜாக்கி சான் படத்தோடைய ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஷூட்டிங்ல தடங்கல் அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருந்திருக்காங்க. அந்த நாள் தான் அட்டாக்கும் நடந்திருக்குது. சப்போஸ் அன்னைக்கு ஜாக்கி சான் ஷூட்டிங் போயிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளால ஜாக்கி சானை பார்த்துருக்க முடியாது. இது எல்லாமே ஒரு வார்னிங் தான் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. அப்பவும் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ அந்த கதை இந்த கதையை சொல்லி எங்களை நல்லா குழப்பிட்டு இருக்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, என்னுடைய அம்மா அப்பா இறந்து போன மாதிரி கனவு கண்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க. இவன் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவனை போலீஸ்காரங்க பிடிச்சி அடிக்கிற மாதிரி கனவு கண்டான், அது நடக்குமா, அதுவும் வார்னிங்கா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அப்புறம் பாத்தீங்கன்னா மூர்த்தியை கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் இது சம்பந்தமா பிராக்டிஸ் பண்ணாம சம்பந்தமே இல்லாம வேற ஒரு ஜாப் பாக்குற அப்படின்னு கேட்டதுக்கு மூர்த்தியோட முன்னோர்கள் அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களோட விஷயத்துல ப்ரிடிக்ட் பண்ணும்போது அந்த ப்ரிடிக்ஷன் ரொம்ப ராங்கா போயிருந்திருக்குது. அதனால அது மேல ஏற்பட்ட பயத்தின் காரணமா இவர் பிராக்டிஸ் பண்றது இல்ல, பட் அதை பத்தி தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்கிறதா சொல்றாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது எல்லாரோட ப்ரிடிக்ஷனும் 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அங்க கட் பண்ணா வழக்கம் போல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஷூட்டிங்க்கு கிளம்புறாருங்க. ஷார்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு டேபிள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. திடீர்னு டேபிள்ல இருந்து கீழே விழுந்து அம்மா அம்மான்ட்டு அழுவா. கரெக்டா அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவன் அன்கான்சியஸா இருப்பா. இதுதான் வந்து சீனு. அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரியாலிட்டியில பார்த்துட்டு கேமரா லென்ஸ் வழியா பார்க்கும்போது இவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்குது. உடனடியாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா வர சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு நான் ஷூட் பண்ணும்போது கேமரா லென்ஸ் வழியா பார்க்கும்போது அங்க விழுந்து இறந்து கிடந்தது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கனவு கண்டு அவங்க அப்பா இறந்து போனாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாருங்க. அதை சொல்லும் போது மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. உங்க எல்லாருக்குமே இந்த மலேசியன் விமானத்தோட கதையை பத்தி தெரியும். அந்த விமானத்துல மேத்யூஸோட ஃப்ரெண்டு டிராவல் பண்றதா இருந்திருக்குது. ராத்திரி தூங்கும் போது அவருக்கு வந்து டெட் பாடி கனவு வந்திருக்கு. ஈவன் அவரே இறந்து போன மாதிரி கனவு வந்திருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இவரே டிராவல் பண்றதுக்காக கிளம்பிட்டாரு. போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து நின்றுட்டு இருக்காரு. மறுபடியும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால வேண்டாம், இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலான்னு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. பார்த்தா அன்னைக்கு தான் வந்து அந்த மலேசியன் விமானம் காணாம போயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு நமக்கே தெரியும். இதுக்கு காரணம் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அதனால தான் அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கும் நடந்திருக்குது. நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளோட சிந்தனையே அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக ஒரு நபர் வராருங்க. அவர் தான் அந்த லாயர். அதாவது ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஹீரோனை தப்பு தப்பா பேசிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனார் இல்லையா, அந்த நபர் தான். ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜாதகமெல்லாம் பார்க்காம தான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஒரு நாள் யதார்த்தமா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு பார்க்கும்போது தான் விஷயமே தெரிய வந்திருக்கு. சரியா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி எல்லாம் பேசி நான் பின்வாங்கிட்டேன். மற்றபடி அவளோட கேரக்டரு, அவளோட பிஹேவியர் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பேசி அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு இந்த லாயர் சொல்றாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ இந்த மேத்யூஸை மீட் பண்றதுக்காக போறாரு. அந்த லாயர் என்னை வந்து பார்த்தாரு. அந்த நாடி ஜோசியக்காரர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த லாயர் போய் பார்த்த ஜோசிகாரரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த லாயர் வந்து ஸ்ரேயாவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாரு. அதே மாதிரி நீயும் பின்வாங்க போறியா அப்படின்னு கேட்க, வாய்ப்பே கிடையாது, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம அதையும் மீறி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஹீரோட மனசுக்குள்ள ஃபீட் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை மட்டும் என்னைக்குமே விட்டுறாத, நீ உன்னை நம்பு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு உன்னை நீயே நம்பு அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி இந்த யோகா எல்லாம் வச்சு அவரோட மைண்டை ரிலாக்ஸாகவே வச்சுக்கிறாருங்க. ஒரு நாள் ஹீரோவும் ஸ்ரேயாவும் வெளியே போயிருக்கும்போது ஹீரோக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போய் நின்றுவாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. அதை பார்த்ததும் ஹீரோ ஓடி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாவுடைய மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்றாரு, ரெகுலராக பார்த்துக்க சொல்றாரு. அப்புறம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் சப்ளை பண்ண போறேன், வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்லாம் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. போற வழியில கார் ரிப்பேர் ஆகி நின்றது. ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல இருந்து ஒரு நபர் வராருங்க. ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான். வீட்டுக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக மெக்கானிக் வண்டி ரெடி ஆயிடுச்சு, 1000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்ல, இவர் ஜிபே அனுப்புறான்றாரு. அவர் ஜிபே யூஸ் பண்ணலான்றாரு. 1000 ரூபாய் இவர்கிட்ட காசு இல்லை. உடனே அந்த ரிலேட்டிவே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, என்கிட்ட நீ ஜிபே எல்லாம் அனுப்ப வேணாம்,
பணமாக கொண்டாந்து ஃப்ளாட்டில் கொடுத்துட்டு போ, அப்படியாவது நம்மளாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போதைக்கு நான் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாருங்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. சப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பும் போது ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு கல் வந்து ஒரு கார் கண்ணாடியில் விழுது. கார் கண்ணாடி டேமேஜ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தனை ஒரு குரூப் துரத்திட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க. விட்டு அவங்களை கொன்னே போடுவாங்க போல. உடனடியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் கிட்டலாம் சண்டை போட்டு அந்த ஒரு நபரை காப்பாற்றுறாரு. அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. உடம்பெல்லாம் ரத்தம். அவர் தூக்கிட்டு வரும்போது அவர் கையில இருந்து ஒரு பன்னு விழுதுங்க. எங்கிருந்தோ ஒரு பண்ணை திருடி இருக்கிறாரு. அதுக்காக இவனுங்கெல்லாம் துரத்திட்டு வந்து போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்கானுங்க. அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசி வச்சுட்டு வெளியே வராருங்க. வெளியில் போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவை சட்டையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா ஊருக்காரங்களை அடிச்சு போட்டுட்டு ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. போலீஸ்காரங்க ஹீரோவை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இல்லையா, இதைத்தான் ஹீரோ கனவுல பார்த்துருப்பாரு. இப்போ நடக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்காரங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் எதுனாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு ஒரு எம்எல்ஏ வராருங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு போலீஸ்காரங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கேஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த ரூல்ஸை ஒன்று ஒன்றா படிங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் படிக்கிறாரு. இதன்படி தான் நீங்கள் இந்த கேஸ் எடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க எதுவுமே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு தெரிய வருது. ஊருக்காரங்க கிட்ட உண்மையிலேயே அங்கே என்ன நடந்ததுன்றதை விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் இனிமேல் தான் விசாரிக்கணும் அப்படின்றாரு. விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர் பசிக்குது அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து பன் எடுத்து சாப்பிட்டுருப்பாருங்க. அதுக்கு இந்த ஊருக்காரங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்ததுனால அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லாட்டி அவரோட உயிரே போயிருந்திருக்கும். ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவங்க மேலே, இவன் மேலே கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு எம்எல்ஏ மிரட்டுறாரு. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை வெளியே விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பைக்கில் வந்துகிட்டு இருப்பாரு. தொடர்ந்து ஹீரோயினை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஒரு வேளை ஹீரோனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டமார்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த வழியாக வந்து ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்குதுங்க. உடனடியாக இவர் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. பெட்ரோல் வேறு லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃபயர் வேறு ஆயிருக்குது. டச் ஆச்சுன்னா அவ்வளோதான், பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே எட்டி பார்த்தா ஒரு அம்மாவும் பொண்ணும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சீட் பெல்ட்டும் போட்டிருக்கிறதுனால அவங்களால அதுலேருந்து வெளியில் வரது முடியல. அம்மா கான்சியஸ்னஸோட தான் இருக்கிறாங்க. பொண்ணு வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டா. உடனடியாக ஹீரோ அந்த காருக்குள்ளே பூந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணை வெளியே இழுத்துறாரு. அம்மாவை காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது அந்த கார் அப்படியே ஆடிக்கிட்டே அங்கே இருக்கிற குளத்துக்குள்ளே விழ பார்க்குது. உடனடியாக அந்த வழியாக போனவங்கலாம் வந்து அந்த காரை பிடிச்சி எப்படியோ அந்த அம்மாவையும் பொண்ணையும் சேஃபாக வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த கார் பற்றி எரிய ஆரம்பிச்சிருதுங்க. எப்படியோ 2 உசுரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வழக்கம் போல் ஷூட்டிங்கு போகிறாருங்க. லாஸ்ட் டைம் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் செத்து கிடக்கிற மாதிரி அந்த லென்ஸில் தெரிஞ்சது இல்லையா, இந்த வாட்டி ஹீரோவும் செத்து கிடக்கிற மாதிரி அவரோட லென்ஸில் தெரிஞ்சிருக்குது. அதை பற்றி இவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது மூர்த்தி சொல்கிறாரு, ஹீரோ கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்கிடையில் அதையும் இதையும் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காதரா, ஃப்ரீயாக விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவ் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. அங்கே போனால் அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாக போய் எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த ரிலேட்டிவ் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹாஸாக பேசுகிறாரு. இருந்தாலும் ஹீரோ வாயில் வைக்கலான்னு வரும்போது தட்டி விட்டுறாரு. தட்டி விடும்போது தான் சம்திங் ராங் அப்படின்னு அவருக்கு தோணுது. அவரோட பாக்கெட்டில் இருக்கிற லெட்டர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த சாப்பாட்டில் பாய்சன் இருந்திருக்குது. அவர் சாவலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்திருக்கிறாரு. மன உளைச்சல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று இருந்திருக்குது. ஏகப்பட்ட கடனாக இருந்திருக்குது. கடங்காரங்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக போய் அவங்களுடைய மரணத்தை தடுத்துறாருங்க. அதுக்கப்புறம் மேத்யூஸை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆக்சுவலாக அந்த நபருடைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய மனைவி வேலை பார்க்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் இனி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக மொத்தம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேத்யூ சொன்ன மாதிரி 3 உசுறு இல்லைங்க 5 உசுரை காப்பாற்றிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி 3 உசுரை காப்பாற்றினா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் சொல்லியிருக்கிறாரு. இவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இதுக்கப்புறம் விதி உங்கள் வாழ்க்கையை என்னவா மாற்றுதோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேத்யூஸும் சொல்கிறாரு. இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சார், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். அன்னைக்கு அந்த நாடி ஜோசிகார்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு நான் நார்மலாக இருந்திருப்பேன். இருந்தாலும் அவன் கூட்டிகிட்டு போனதுனால தான் உங்களை பற்றின ஒரு பரிச்சை எனக்கு கிடைச்சிது. எனக்கு ஏகப்பட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ரேயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனடியாக அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எல்லோரும் ஐசியூ முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரேயா வண்டியில் போகும்போது ஒரு வண்டி வந்து இடிச்சு பாலத்து மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. ஓகே, அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தா கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இடிஞ்சு போய் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஐசியூக்குள்ளேருந்து ஸ்ரேயா ரொம்ப நார்மலாக வெளியில் வராங்க. அப்போ தாங்க விஷயமே தெரிய வருது. உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்களும் பாலத்து மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. கீழே ஒரு டெம்போ ஒன்று போயிட்டு இருந்துச்சு.
இருந்திருக்கு. அந்த டெம்போல ஃபுல்லாக பெட்டாக இருந்திருக்கு. பெட்டு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெட்டு ஸ்டாக் மேலேயே விழுந்து நம்ம ஸ்ரேயா உயிர் பொழைச்சிட்டாங்க. உடனே ஸ்ரேயாவும் ஹீரோவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இனிமேல் நான் உன்னை எங்கேயுமே விட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன் அப்படின்ட்டு. ஸ்ரேயாவுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி எதுனா ஆச்சுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹீரோக்கு வந்தது இல்லையா? அதனால தான் நம்ம ஸ்ரேயாவுக்கு ஒன்றுமே ஆகலை. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்க்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தாங்க இந்த படத்தோட சீக்ரெட். இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்க